வரும் 7ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரக்குமார் இணைந்திருக்கிறார். வீரக்குமார், வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பு என்ன? தற்பொழுது வரை எந்தெந்த இடங்களில் மழை பெய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? ஜனவரி 7ஆம் தேதி எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. இந்த வடகிழக்கு பருவமழையானது வெகு அதிகமாக கொட்டி தீர்த்தது. அதையொட்டி வானிலை மையமானது மிகவும் அதிகமாக அந்த வானிலை ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டு தற்போது கணிப்புகளை அறிவித்து வருகிறது. தற்போது இன்று ஒரு கிட்டத்தட்ட 12:40 மணி அளவில் ஒரு அறிக்கையானது வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வந்திருக்கிறது. அது என்னவென்றால், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை ஆகிய மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது இன்றும் நாளையும் பெய்யக்கூடும் எனவும், 7ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், அதாவது கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தேதி இந்த நிலை என்றால், 8ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகங்களில் ஒரு சில இடங்களிலும், சென்னைக்கு மழையானது இல்லாமலும் திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் லேசான முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானமானது ஓரளவு மேகமூட்டத்துடனே நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையானது பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் வானத்தினுடைய அதிகபட்ச வெப்பநிலையானது 30 முதல் 31 டிகிரி செல்சியஸில் இருந்து குறைந்த நிலையாக 22 - 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஏற்கனவே நேற்று மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது போல நேற்று சென்னையில் ஒரு சில இடங்களில் மழையானது பெய்து வந்தது. எனவே 7ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழையானது பெய்யக்கூடும் எனவும், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழையானது பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் 4, 5 ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன்ராஜ். வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வீரக்குமார்.